வணக்கம் நண்பர்களே. ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது வந்துருச்சுங்க. கிரகணத்துடைய பாதிப்புகளை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன எச்சரிக்கையான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 71 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயமானது இப்போ நடக்க போகுது. ஆமாங்க, அந்த அதிசயம் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது. இந்த கிரகணம் ஏற்படுறதுனால 12 ராசிக்காரங்களுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் எந்த ராசிக்காரங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இனி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 71 ஆண்டுகளுக்கு பிறகு என்னைக்கு இந்த கிரகணம் நடக்க போகுது அப்படிங்கிற அதிசயத்தை வாங்க பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் இப்போ நடந்துட்டுருக்குல்ல, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் கிரகணமானது நடக்க போகுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 12 அன்னைக்கு தான் சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 12 நிகழக்கூடிய இந்த ஜோதிட கிரகணம், அதாவது இந்த சூரிய கிரகணம் ஜோதிட ரீதியாகவும் வானியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணத்தினால எல்லாருக்குமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ அதனால தான் அவங்கவுங்க ராசிக்கு என்ன எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காகவே சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லி மேச ராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2026 ஆண்டுடைய 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12 அன்னைக்கு கரெக்டாக ஆடி அமாவாசையில் நிகழ இருக்கு. இது நடைபெறக்கூடிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் இந்தியாவில் பார்க்க முடியாட்டியும் சூத காலமானது இருக்குது. அப்போ இந்தியாவில் சூத காலம் செல்லுபடியாகும். ஆனால் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமானது. ஏன்னா இந்த கிரகணம் நடக்கிறது சூரியன் சந்திரன் பூமிக்கு இடையே நடைபெறுது. அப்போ ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த கிரகணத்தின் தாக்கம் எல்லா ராசிகளுக்குமே இருக்கும். குறிப்பாக சில ராசிகளுக்கு சவாலான நேரமாக இருக்கும். அன்றைக்கெலாம் வேலைகள் கூட அதிக முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும். திட்டங்களில் தடை வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் இந்த கிரகணத்தை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்க முடியாது. கிரகணங்கிறது ஒரு ஆபத்தானதுங்கிறத புரிஞ்சுக்கணும். சூரிய கிரகணங்கிறது அவ்வப்போது நிகழக்கூடிய ஒரு அரிய வானிய நிகழ்வு என்றாலும் சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானிய நிகழ்வாகவும் ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவமாக இன்றளவும் கருதப்படுது. ஸோ இந்த நிகழ்வு எப்பயுமே நம்மளால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலி இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நமக்கு ஏற்படும் போது நம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். சரி, இப்போ சூரிய கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத விவரமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த சூரிய கிரகண ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பரிகாரம் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பரிகாரம் செய்து தான் ஆகணும். கிரகணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக நம்மளை விட்டுருங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுன்னு நினைப்போம். நம்பிக்கையெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் சுக்குநூறு ஆக்கிரும் இந்த கிரகணம். அதனால் கிரகண சூதகால ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிரகண ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும். சரி, கிரகண ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறத எல்லாமே சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கான பலன்களை பார்த்துடலாம் வாங்க. மேச ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு இருக்கும். சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரகணில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமைகிறது. தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
வரக்கூடிய இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண நாளாக இல்லை. இந்த கிரகணம் நடைபெறுவது உங்கள் ராசியை ராசிநாதன் அன்னைக்கு செவ்வாய் பார்க்குறாரு. அவர் மூலம் நல்ல பலன்கள் பெற போகிறீங்க. ராசிநாதன் சஞ்சாரம் கிரகணத்தின் போது மனமகிழக்கூடிய சம்பவங்களை நடக்க செய்யும், மனக்கவலை குறைய செய்யும். எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். அதனால் இந்த நாளில் பயணம் செய்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் பிளான் பண்ணபடி உங்களால் போக முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இந்த நாளில் பயணங்கள் செய்வதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தொழில் வியாபாரத்திலலாம் இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகணம் நடைபெறதுனால கூடுதல் லாபம் கிடைக்க என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது ஸ்பெஷல் கவனம் தேவை. அதுவும் நீங்கள் கவனம் இல்லாமல் அனுப்புனீங்கன்னா அது ரிட்டர்ன் வரவும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட அன்றைக்கி வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது வரும். அலுவலர்கள் வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவது, குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக கணவன் மனைவியெல்லாம் ஒருவருக்கொருவர் மனவிட்டு பேசிக்குங்க. இல்லைனா இடைவெளிகள் அதிகமாகுமோ தவிர குறையாது. பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல்கள் இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது அவசியம். கூடுதல் கவனத்தோடு படித்திங்கன்னா பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அதனால் கூடுதல் கவனத்தோடு படிக்க முயற்சி பண்ணுங்கள். அந்த கூடுதல் கவனங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அப்புறம் மேச ராசிக்காரங்க, நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வெளியிலலாம் வராதீங்க. வெளியில் வரக்கூடிய வேலை இருந்தால் அந்த ஒரு நாள் ப்ரோக்ராமை தள்ளி வைங்க. ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய அன்றைக்கி அந்த கிரகணத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் உடலில் பாயும்போது அது உடலுக்கு நல்லதல்ல. அது ஏதாவது ஒரு வகையில் உடலை ஆபத்தில் ஏற்படுத்திடும். அதுவும் குழந்தைக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால தான் வெளியே வராதிங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாதாரணமாக இருப்பீங்க. ஆனால் குழந்தை பிறக்கும் போது தான் அதனுடைய ஆபத்தை புரிந்து ஐயோ நம்ம இன்றைக்கி இந்த தப்பை செய்துட்டோமே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் முன்கூட்டியே இந்த நாளில் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த கிரகணத்தில் ஆபத்துலேருந்து தப்பிக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் தான் உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள். ஸோ பலன்களெல்லாம் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. என்ன நண்பர்களே, சூரிய கிரகண பாதிப்புகளை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.